அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஹாப்பி மோசஸ். இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட ஸ்டார் கம்யூனிகேஷன் ஐடி வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்டார் கம்யூனிகேஷன் ஐடியில் எம்ஏடிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ஏடிஎம் டிவைஸ் வந்து ஏற்கனவே ஸ்டார் கம்யூனிகேஷனில் இருந்த ஒன்று தான். அந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெபிட் கார்டில் மட்டும் தான் ஸ்வைப்பிங் பண்ணி பணம் எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து புது டிவைஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுமே நம்ம ஸ்வைப்பிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிவைஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டிவைஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த டிவைஸ் எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணணும், எப்படி கேஷ் வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பொறுமையாக பாருங்கள். தொடர்ந்து பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த டிவைஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவைஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண டிவைஸு. இந்த டிவைஸை ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்குது. மேலே டிவைஸ் வச்சுருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. முன்ன இருந்த டிவைஸோட இந்த டிவைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. எங்கே வேணாலும் பாக்கெட்டில் எடுத்து போகலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மேனுவல் புக் இருக்குது. ஸோ இது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ சி டைப் சார்ஜிங் கேபிள் தான். உங்கள்கிட்ட மொபைலுக்கு இருக்கிற சார்ஜிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற சார்ஜரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆம்ப்ஸ் கம்மியாக இருக்கிற சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா பில்டு குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. இது ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ண உடனே ஸ்டார் கம்யூனிகேஷன் வருது. சரி, இது எப்படி வந்து நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் லிங்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய ஸ்டார் அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே ஸோ உங்கள் வாலெட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிங்க. இப்போ என்னுடைய வாலெட்டில் பேலன்ஸு 7,000 ரூபாய் இருக்குது. இப்போ வந்து டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல நியூ சர்வீஸ்னு இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நியூ சர்வீஸ்னு இருக்கும். அது கீழே மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா டிவைஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலரில் அந்த சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணுவோன்னே இங்கே இடத்துல நோ டேட்டா ஃபவுண்டுன்னு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்கரம் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆடை கிளிக் பண்ணிக்கணும். ஆடை கிளிக் பண்ணோன்னே ஆட் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ மேலே செலக்ட் மாடல் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து மைக்ரோ ஏடிஎம் VM30 வேணுமா, இல்லை பயோமெட்ரிக் மந்த்ரா MFS 100 வேணுமா செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம மைக்ரோ ஏடிஎம் தான் வாங்க போகிறோம். அதனால் மைக்ரோ ஏடிஎம் VM30 அதை செலக்ட் பண்ணிக்கலாம். 30 செலக்ட் பண்ணோன்னே என்டர் த குவான்டிட்டி, அதாவது உங்களுக்கு எத்தனை டிவைஸ் வேணும், எம்ஏடிஎம் வந்து எத்தனை டிவைஸ் வேணும், 1 2 3 4 5 அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு என்னுடைய ரீட்டைலர்ஸ்க்காக எனக்கு 2 டிவைஸ் வேணும். உங்களுக்கு எத்தனை டிவைஸ் வேணுமோ அத்தனை டிவைஸ் நீங்கள் என்டர் பண்ணிங்க. இப்போ நான் 2ன்னு போட்டேன். ஸோ என்டர் த நேம். இப்போ யார் பேரில் வந்து நீங்கள் டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. இப்போ என்னுடைய பேர்லேயே நம்ம டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நேம் என்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கிளியர் அட்ரஸ், உங்களுக்கு என்ன அட்ரஸ்க்கு இந்த கொரியர் வந்து டெலிவரி ஆகணுமோ அந்த அட்ரஸை வந்து இதில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக போடுங்க. அதாவது உங்கள் டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் நேமு, தாலுகா நேமு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் நேமு, இது எல்லாமே கிளியராக போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியா பின்கோடு, அந்த என்ன பின்கோடோ உங்கள் போஸ்டல் பின்கோடு மறக்காமல் போடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட், அதாவது நம்மளது வந்து தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த 3 ஸ்டேட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதனால் தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. அப்படி இல்லை, ஜிஎஸ்டி நம்பர் இல்லைனாக்கா விட்டுருங்க, அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கரெக்டான உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் த ரெஃபரல் நம்பர்னு இருக்கும். இப்போ என்னுடைய ரெஃபரல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது HAP39793 இந்த ரெஃபரல் நம்பரு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ரெஃபரல் நம்பர் கொடுங்க. சில பேர் வந்து நம்ம கீழே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஐடி வாங்கியிருப்பீங்க. அவங்களுடைய ரெஃபரல் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இதே ரெஃபரல் நம்பர் கொடுங்க. அப்படி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரெஃபரல் நம்பர் உங்களுக்கு வேணுமோ அந்த ரெஃபரல் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இதில் ஆட் கொடுங்க.
ஆடு கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது பாருங்கள். ஹாப்பி மோசஸ் 3/106 காமராஜ் ஸ்ட்ரீட் வஞ்சூர் காட்பாடி வெல்லூர் 6. ஸோ என்னுடைய அட்ரஸ் கிளியராக காட்டுது. அதுக்கப்புறம் ஒரு டிவைஸ் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2500 ரூபா ஒரு டிவைஸ் ரேட்டு. இப்போ நம்ம 2 டிவைஸ் வாங்க போகிறதுனால ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபா இன்ட்டு 2 டிவைஸ், அதாவது 5000 ரூபா. அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜஸ் வந்து 70 ரூபா. ஒரு டிவைஸ்க்கு கொரியர் சார்ஜஸ் வந்து 70 ரூபா, 2 டிவைஸ்க்கு வந்து 140 ரூபா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டிவைஸ் விலை வந்து பார்த்திங்கனாக்கா 2117 ரூபா தான் ஒரு டிவைஸ் ரேட்டு. இந்த டிவைஸ் வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து ஒரு 307 ரூபா ஜிஎஸ்டியோடு சேர்த்து கொரியர் சார்ஜெல்லாம் சேர்த்து வரும். இப்போ நம்ம ரெண்டு டிவைஸ்க்காக 5136 ரூபா எனக்கு காட்டுது. இது பே பண்ண சொல்லுது. இந்த அமௌண்ட்டு என்னுடைய வாலெட்லேருந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஆர்டர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்தது. ஓகே கொடுத்தலாம். ஓகே கொடுத்த உடனே ஸோ மேலே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே கொடுத்துட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, எல்லாமே வந்துருச்சு. கீழே வந்து ஸ்டேட்டஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு வரும். வந்த பிறகு உங்களுடைய நீங்கள் ஆர்டர் எப்போ ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அப்போதுலேருந்து ஒரு 4லேருந்து இல்லை 5 நாளுக்குள்ளே உங்கள் கொரியர் டெலிவரி ஆகிடும். நம்மளுடைய ஸ்டார் அப்ளிகேஷனில் இந்த எம்ஏடிஎம் வந்து எப்படி டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதில் இதில் வந்து ரெண்டு செட்டப் நம்ம செய்யணும். அந்த 2 செட்டப் நம்ம செஞ்சுருந்தால் மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து இந்த நம்ம மொபைல் அப்ளிகேஷனோட கனெக்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ஸ்டார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே கடைசியாக ஹோமுக்கு பக்கத்தில் மை அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்கள் கடை பேர் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோன்னா அதில் கேஒய்சி 4ஆக தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் நம்பரு, ஆதார் நம்பரு எல்லாம் காட்டும். அதுக்குள்ள வெரிஃபைடு இகேஒய்சின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் பேன் நம்பர், ஆதார் நம்பர் அதிலே காட்டும். சப்மிட் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா வெரிஃபைட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுனால இகேஒய்சி ஆல்ரெடி வெரிஃபைடுன்னு வருது. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இகேஒய்சி வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்கா, நீங்கள் அக்கௌண்ட்ஸில் வந்து வாலெட் டு பேங்க் ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது அக்கௌண்ட்டில் வந்து வாலெட் டு பேங்க் இருக்குது. வாலெட் டு பேங்க் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி நான் என்னுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க் எதனா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ளஸ் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தவுடனே அந்த மொபைல் நம்பர் ஓடிபி என்ட்ரு பண்ணி அந்த உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி உங்கள் வாலெட் டு பேங்க்கில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினி ஏடிஎம் இருக்கும். அந்த மினி ஏடிஎம் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த மினி ஏடிஎம் கிளிக் பண்ணோன்னே செலக்ட் ஏபிஎஸ் ரூல்ஸ் இருக்கும். அதில் வந்து ஏபிஎஸ் 4, இந்த ஏபிஎஸ் 4 வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லும். அந்த ஏபிஎஸ் 4 எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்போர்டிங் 2FA வெரிஃபைடு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுத்துட்டோன்னே ஆன்போர்டிங் 2FA கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் போர்டு வெரிஃபைடில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் டிவைஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே என்னுடைய ஏபிஎஸ் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மந்த்ரா டிவைஸ் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த VM30 இந்த டிவைஸை நம்ம ஆட் பண்ணோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு M80M 4 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸ் வந்து VM30 M80M இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது இந்த சீரியல் நம்பர், இந்த டிவைஸுடைய சீரியல் நம்பரு இது பேக் சைடில் இருக்கும். ஸோ அந்த சீரியல் நம்பர் வந்து மறக்காமல் பார்த்து இதில் டைப் பண்ணி என்டர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து என்னுடைய இந்த டிவைஸுடைய சீரியல் நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்த உடனே இப்போது ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. நம்ம டிவைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்ச உடனே ஓகே பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு மறுபடியும் ஆட் டிவைஸை கிளிக் பண்ணி பார்ப்போம். M80M வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுவோம். கெயின்ட்லி வெயிட் ஃபார் 2 minutes ஆக்டிவேட்னு கேட்குது. சரி ஓகே பண்ணிவிடுவோம். ஓகே பண்ண உடனே ஸோ ஏபிஎஸ் 4 இந்த ஆக்டிவேட்டில் இருக்குது, M80M இந்த ஆக்டிவேட்டில் இருக்குது. பேக் போயிடுவோம். இப்போ என்னுடைய வாலெட் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 1335 ரூபா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 500 ரூபா நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து வந்து வித்ட்ரால் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணுவோம். மேலே ஸ்க்ரீன் மேலே எடுத்தோடனே மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். மணி ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்திங்கனாக்கா மணி ட்ரான்ஸ்ஃபரு, மைக்ரோ ஏடிஎம்மு, மினி ஏடிஎம் இருக்குது. இப்போ நம்ம மைக்ரோ ஏடிஎம் கிளிக் பண்ணுவோம். மைக்ரோ ஏடிஎம் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துடும். அதில் செலக்ட் M80M ரோல் இருக்கும். அதில் M80M 4 VM30 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஷன் வந்து கேஷ் வித்ட்ரால். அதுக்கப்புறம் செலக்ட் டிவைஸ் வந்து VM30. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதாவது கஸ்டமர் யார் பணம் எடுக்க வராங்களோ அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருங்க.
மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அமௌண்ட் இப்போ நான் ஒரு 500 ரூபா அமௌண்ட்டு எடுக்கிறேன். இப்போது ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தோன்னா உங்களுடைய டிவைஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. அலோவ் கொடுத்துங்க. அலோவ் கொடுத்துட்டோன்னா மறுபடியும் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே டெர்மினல் ஐடி இஸ் நாட் ஆக்டிவேட் அப்படின்னு காமிக்குது. ஸோ இது 2 மினிட்ஸ் ஆகும் ஆக்டிவேட் ஆகுது. மறுபடியும் நம்ம அப்ளிகேஷன்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிடுவோம். எம்ஏடிஎம்மில் போய்ட்டு செலக்ட் ரோடில் போட்டு ஏபிஎஸ் வந்து 4, அப்புறம் ஆன்போர்டிங் 2F, டிவைஸ் ஆக்டிவேட் பெண்டிங்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா எம்ஏடிஎம் ஆக்டிவேட் கேட்குறோம். டிவைஸ் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் வெயிட் ட்ரான்சாக்ஷன் ஆஃப்டர் 2 மினிட்ஸ். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய ப்ளூடூத் டூல் கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா VM30 அப்படின்னு ஆண்ட்ராய்டுன்னு காமிக்குது. அதை நம்ம ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிவிட்டு பேர் பண்ணிவிடுவோம். இப்போ பேர் கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுடைய மொபைல் டிவைஸில் இந்த VM30 ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் போயிடுவோம். இப்போ நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபரில் எம்ஏடிஎம் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு கேஷ் செலக்ட் ஆப்ஷனில் எம்ஏடிஎம் 4 போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஆப்ஷனில் கேஷ் வித்ட்ரால், டிவைஸ் வந்து VM30, அதுக்கப்புறம் கஸ்டமருடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அமௌண்ட் ஒரு 500 எடுப்போம். எடுத்துகிட்டு ப்ரொசீட் கொடுப்போம். ப்ரொசீட் கொடுத்தோடனே ப்ளீஸ் வெயிட்னு காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மொபைலும் இந்த எம்ஏடிஎம் டிவைஸும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்னுடைய கார்டு வந்து நான் சொருவிட்டு இப்போ இதில் வந்து டொமஸ்டிக்காக இல்லை இன்டர்நேஷ்னலாக கேட்குது. நம்ம வந்து டொமஸ்டிக்கே கொடுப்போம். இப்போ ப்ரொசீட் ஆகுது. இப்போது பின் நம்பர் போட சொல்லுது. இப்போ என்னுடைய பின் நம்பர் போடுவோம். பின் நம்பர் போட்டு க்ரீன் கலர் பட்டன் ஓகே பண்ணணும். ஓகே பண்ண உடனே 500 வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 26 ரூபா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 500 ரூபா எடுத்தாச்சு. 26 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ டன் கொடுத்துடலாம். இப்போ எஸ்எம்எஸ் மூலிமா அவங்களுக்கு நம்ம ரிசீப்ட் அனுப்பிச்சிடலாம், இல்லை மெயில் மூலிமாவும் ரிசீப்ட் அனுப்பிச்சிடலாம். ஸோ இதே மெத்தடில் தான் நீங்கள் இந்த எம்ஏடிஎம் பிஎஸ்ஐ பயன்படுத்தி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டிலேருந்து நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வாலெட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1300 சில ரூபா இருந்துச்சு. இப்போ 1835 ரூபா இருந்துச்சு. அந்த டிரான்சாக்ஷன் எப்படி பார்க்குறதுனாக்கா கீழே லாஸ்ட்டாக ஹோம் பேஜ் வந்துட்டு கீழே 2 அம்புக்குறி இருக்கும், அது ரிப்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மை டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ இதில் வந்து 500 ரூபா எம்ஏடிஎம்லேருந்து வந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருக்கோம். மைக்ரோ எம்ஏடிஎம் வந்து 500 ரூபா நம்ம வித்ட்ரால் பண்ணியிருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு பேலன்ஸ் இருந்தது வந்து பார்த்திங்கனாக்கா 1335. இப்போ எடுத்தது வந்து 500 ரூபா, மொத்தம் 1835 ரூபா நம்மளுடைய வாலெட்டில் இருக்குது. ஸோ இதே மெத்தடில் தான் நீங்கள் இந்த டிவைஸ் பயன்படுத்தி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டிலேருந்து நம்ம பணம் எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக எப்படி டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, அது எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி பணம் வித்ட்ரால் பண்ணுறதுன்னு இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்க. இந்த எம்ஏடிஎம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்பெனி தரப்புலேருந்து வந்து ஒரு 2 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆஃபர்னு நான் இப்போ உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு கம்பெனி எம்ஏடிஎம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த எம்ஏடிஎம் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அந்த எம்ஏடிஎம்மை நீங்கள் கொடுத்துட்டு இந்த எம்ஏடிஎம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டிவைஸுடைய ரேட்டு 2500 ரூபா. நீங்கள் பழைய டிவைஸ் வந்து 1000 ரூபாய்க்கு நீங்கள் கம்பெனி ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா எடுத்துக்கோங்க. மீதி 1500 ரூபா பே பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த டிவைஸ் கிடைக்கும். ரெண்டாவது ஆஃபர் என்னன்னாக்கா இந்த மாதம் ஜனவரி மாதம், அதாவது 2024 நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஜனவரி மாதம் முழுக்க நீங்கள் இந்த டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் தராங்க. அதாவது இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கி ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது அந்த ஒரு டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ பணம் எடுத்தாலும் அது ஒரு டிரான்சாக்ஷன் கணக்கில் எடுத்துருப்பாங்க. ஒரு வருஷம் டைமு, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்கள் 2500 டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் 1 ரூபா கணக்கு பண்ணி 2500 டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் 2500 ரூபா கேஷ்பேக் வாங்கிக்கலாம். ஸோ இது இந்த மாதம் டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் எப்போ ஒன்று டிவைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மாதம் டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேஷ்பேக் ஆஃபரு. மறக்காமல் எல்லா ரீட்டெயிலரும் இந்த டிவைஸை பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஸோ நார்மலாக ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் நீங்கள் ஒரு பேங்க்கில் வாங்குறதுக்கு போனாலோ இல்லை மற்ற கம்பெனியில் நீங்கள் வாங்கினாலோ உங்களுக்கு ரெண்டல் சார்ஜ் போடுவாங்க. நம்ம கம்பெனியில் எந்த ஒரு ரெண்டல் சார்ஜஸும் கிடையாது, ஒன் டைம் பர்ச்சேஸ் மட்டும்தான். ஸோ இது ஒவ்வொரு கடையிலையும் ஸ்வைப்பிங் பண்ணுற மிஷின் இருக்கணும்னு சொல்லிட்டு
எல்லாரும் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. எல்லாரும் ஒன்று வாங்கி இதை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.